ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. சத்தம் கேட்கவில்லை. ஆமென் ஆமென். இன்னைக்கு நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஆமென். தயவு செய்து ஒரே ஒரு வேண்டுகோள், பின்னாலே ஆசனங்களில் அமர்ந்திருக்கிறவர்கள் நீங்கள் முன்னாலே வந்து அமர்ந்து கொள்ள முடியும். அது அநேகருக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே முன்னாலே நாட்காலிகள் வெறுமனே இருக்கிறது. தயவு செய்து பின்னாலே இருக்கிற அனைவரும் முன்னாலே இருக்கிற ஆசனங்களிலே வந்து அமர்ந்து கொள்ளுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்கள், இன்றைக்கு நாங்கள் தேவனை நமஸ்கரிக்க போகிறோம் என்று சொல்லி. ஆமென் ஆமென். எங்களை அழைத்தவரை நோக்கி நாங்கள் இன்றைக்கு நமஸ்கரிக்க போகிறோம். எங்களை உயிர் தெள பண்ணிய தேவனை நோக்கி நாங்கள் நமஸ்கரிக்க போகிறோம். எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிற தேவனை நோக்கி நாங்கள் நமஸ்கரிக்க போகிறோம். ஹalleluya. ஆகவே எங்கள் யோசனை எல்லாம் ஒருபுறம் வைத்து விட்டு இன்றைக்கு நாங்கள் என்னுடைய அப்பாவின் வீட்டிலே, என் தேவனின் வீட்டிலே, என் பிதாவின் வீட்டிலே வந்திருக்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு நாங்கள் பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹalleluya. கரங்களை கொண்டு வந்தவர்கள் கரங்களை கட்டிக்கொண்டு அல்ல, கரங்களை தட்டிக்கொண்டு ஆண்டவரை நமஸ்கரிக்க போகிறோம். ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுவோம். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, என்னை அழைத்தவரே நீ உண்மை உள்ளவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை அழைத்தவரே நீ உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya 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 ஹalleluya. நாங்கள் ஆண்டவரை அழைத்தவரை நோக்கி படித்துக் கொண்டிருக்கிறோம். பாவியான எங்களை தேர்ந்தெடுத்த ஆண்டவரை நோக்கி பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மேடையில் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஏதோ இருக்கிறீங்கள் எங்கேயோ ஆண்டவரே, நான் எங்கேயோ இருக்கிறேன் ஆண்டவரே என்ற மாதிரி எனக்கு இங்கிருந்து பார்க்கிற நேரம் தெரிகிறது. ஆகவே உங்களை தைரியப்படுத்துகிறேன், நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள தேவனை நோக்கி நமஸ்கரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு நீங்கள் மூச்சு எடுக்கிறீர்களா? சுவாசம் உள்ள இருக்கிறதா உங்களுக்கு? அந்த சுவாசத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு நாங்கள் துதிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே சந்தோஷத்தோடு, உற்சாகத்தோடு, கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி நாங்கள் பாட போகிறோம். எப்படி? கவலையிலே ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் பாப்பாரு, இவனுக்கா நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இந்த காலை பொழுதிலே தேவனை நமஸ்கரிக்க, அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவருடைய பிரசன்னத்தை இன்றைக்கு எத்தனை பேர் உணர வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, உங்கள் எல்லா யோசனையும் ஒருபுறம் வைத்து விட்டு நானும் ஆண்டவரும் மாத்திரம் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த பல்லவியை பாடி நாங்கள் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹalleluya. நன்றி. வார்த்தைகளை அனுபவித்து பாட போகிறோம். வார்த்தையில் இருக்கிற அர்த்தங்களை அறிந்து பாட போகிறோம். பாவியான என்னை, பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர்,
பரிசுத்த ஆவியார் என்னை நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. ஹல்லேலூயா, ஆமென். ஆம் ராஜனே. மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ரிவரந்தலா வஸ்திகலரியாந்தலா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலே. உம்மை நமஸ்கரிக்கிறோம் இந்த காலை பொழுதிலே. உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இந்த காலை பொழுதிலே. ரிவரகலப சண்டல ரிவரி கலப. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நமஸ்கரிக்கிறோம். உமது நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த காலை பொழுதிலே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நமஸ்கரிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் சொன்னீர் என்னை துதிக்கிற எல்லா இடங்களிலும் இறங்கி வந்து உம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே. இதோ இந்த காலை பொழுதிலே இந்த ஜீவ இல்லம் சபைக்குள்ளாய் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து உம்மை துதிக்கிற நேரத்திலே, உம்மை நமஸ்கரிக்கிற நேரத்திலே எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக ஆண்டவரே. அப்பா இந்த காலை பொழுதிலே உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர வேண்டும் ஐயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உமது நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நாங்கள் கண்களை திறந்து அங்கும் இங்கும் பாராமல் என் ஆண்டவரின் வாழ்க்கையில செய்த நன்மைகளை மாத்திரம் நினைத்து அவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் தேவன். உங்கள் உள்ளான இருதயத்திலிருந்து அந்த வருகிறதான துதியை ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். எங்களுக்கு மனிதர்கள் எத்தனை நன்மைகள் செய்தாலும் அதை பார்க்கிலும் எங்கள் தேவன் எங்களுக்கு நன்மை செய்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை பொழுதிலே கண்களை மூடி தியானத்தோடு ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம் என்ற ஒரே எண்ணத்தோடு ஆண்டவரை நோக்கி நாங்கள் துதிக்க போகிறோம், ஆண்டவரை நோக்கி நாங்கள் நமஸ்கரிக்க போகிறோம். இந்த காலை பொழுதிலே சிறியோர் பெரியோர் அனைவரும் நாங்கள் கரங்களை உயர்த்தி பரலோகத்தை நோக்கி பார்த்து என் தேவனை மாத்திரம் இந்த காலை பொழுதிலே நாங்கள் உயர்த்துவோம். எல்லாவற்றிலும் மேலானவர், நீர் எல்லோரிலும் பெரியவர் ஆண்டவரே. ராஜா நீர் சர்வ வல்லவர் அப்பா. ஆமென். Parishut
பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே உம்மை கொண்டேரே நீரே நீர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாங்கள் சொல்லுவோமா அப்பா நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே நீர் எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே என் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் தேவனாயிருக்கிறபடினால் உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்தரே, நன்றி ஜீவனுள்ளவரே. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த காலை பொழுதிலே நீங்கள் நினைக்கலாம் என் ஆண்டவர் என் அருகில் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணரவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், என் மகனே என் மகளே, நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை பரலோகத்தின் மேலே உயர்த்தி உங்கள் உள்ளங்களிலே என்னென்னெல்லாம் ஞாபகம் வருகிறதோ, கர்த்தர் செய்த நன்மைகள் என்னென்னெல்லாம் ஞாபகம் வருகிறதோ, தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதது என்று சொல்லி, எங்கள் வாழ்க்கையிலும் எண்ணி முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத நன்மைகளை செய்த ஆண்டவரை நோக்கி இந்த காலை பொழுதிலே நாங்கள் உள்ளத்தை திறந்து வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜனே. உம நன்றியோடு 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 துதிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஐயா. நீர் செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்குமாய் உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம், உம்மை சோசரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை சோசரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எத்தனை பேருக்கு உங்களுக்கு சொல்ல முடியும் என் ஆண்டவர் எனக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார் என்று? கரங்களை உயர்த்தி சொல்லுவீர்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும் என் ஆண்டவர் எனக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நோக்கி பார்த்து இந்த காலை பொழுதிலே நாங்கள் நமஸ்கரித்து துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின்
நோக்கி கரங்களை உயர்த்தி பரலோகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு எத்தனை நன்மைகள் செய்தீரப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி துதிப்போம். இந்த காலை பொழுதிலே பிரியமானவர்களே, நாங்கள் ஜெயிக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், உங்களுடைய நோய்க்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால், இந்த நமஸ்காரத்தின் வேளையிலே கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிற இந்த நொடி பொழுதிலே தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். தேவன் உங்கள் பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே வாய்களை திறந்து உள்ளத்திலே இருந்து ஆண்டவரை நோக்கி நாங்கள் துதிப்போம். இங்கே மேடையிலே என்ன நடக்கிறது என்று ஒன்றையும் நீங்கள் அதற்கு கவனம் செலுத்த தேவையில்லை. யார் இருக்கிறார், என்ன செய்கிறார், அது உங்களுக்கு பிரச்சனை அல்ல. உங்கள் முன்னால் உங்கள் சமூகத்திலே இந்த நேரத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே நான் எத்தனை நன்மை மனிதர்களை பார்த்தாலும் இந்த எல்லாவற்றை பார்க்கிலும் நீர் எனக்கு நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்த்து தொடர்ந்து நாங்கள் நமஸ்கரிப்போம். கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் மேலே நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா. என் மனம் ஆழம் என்ன நீர் அறிவே, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. என் மனம் ஆழம் என்ன நீர் அறிவே, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. ஊழிய பாதைகளில் உடன் வருவே, சோதித்த நேரங்களில் பலன் தருவே. ஊழிய பாதைகளில் உடன் வருவே, சோதித்த நேரங்களில் பலன் தருவே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, துதிக்கிறோம் ஐயா, கனம் உமக்கே, உம்மை நமஸ்காரம் செய்கிறோம். எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவனே உம்மை நமஸ்காரம் செய்கிறோம் ஐயா. உம் பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை அழைத்தவரே, உண்மை உள்ளவரே, மாறாதவரே, மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, அற்புதம் செய்கிறவரே, உமக்கு நன்றி என்று இந்த காலை பொழுதிலே உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் ஐயா. இந்த காலை பொழுதிலே என் தேவனே உம்மை நாமல் உயர்த்துகிறோம். உம்மை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா உமக்கு நன்றி அப்பா. ஓ உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். உமக்கு நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ராஜனே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் ஐயா. ரிபரந்தலபா சந்தல ரிபரி கலபரி அந்தல ரிபர கலபா சந்தல ரிபரி கலபரி அந்தல ரிப ஓ ரிமா கத்தலபா சந்தல ரிமா கத்தலபரி அந்தல. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜனே. உம்மை நமஸ்கரிக்கிறோம் என்றவனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது அன்புக்காக நன்றி, உமது அன்புக்காக நன்றி, உமது கிருபைக்காக நன்றி. நீர் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி. எங்கள் பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகளிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் தந்திருக்கிற தேவனாயிருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ராஜாவே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அன்பாய் நேசித்தவர்கள் உங்களை மறந்து விடலாம்.
நீங்கள் அன்பு செலுத்தின ஒவ்வொருவரும் உங்களை விட்டு போகலாம். நீங்கள் நம்பி இருந்தவர்கள் உங்களை விட்டு போகலாம். ஆனால் என் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் விட்டு விலகாத தேவன். அவர் மறவாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற தேவன். அவர் எங்களுக்காய் வலது பாரிசத்திலே அமர்ந்து எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நோக்கி எவ்வளவு நாங்கள் வாய்களை திறந்து நன்றி சொன்னாலும் போதாது பிரியமானவர்களே. இந்த அரை மணித்தியாலம் துதி ஆண்டவருக்கு போதாது. நினைத்து பாருங்கள், ஆண்டவர் எத்தனை நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோமா? வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ராஜாவே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். அப்பா, எங்கள் கால்கள் கல்லிலே இடராத வண்ணமாய் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். என் சமூகம் முன்னே செல்லும் என்று சொன்ன தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை நமஸ்கரிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ராஜாவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. ராஜாவே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய், எத்தனை பேர் சொல்லுங்க, என்னை கண்ட தேவன் எல்ரோயா இருக்கிறார். எப்படி நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. ராஜாவே, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ஆம் ராஜா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமான எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஓ, என் குடும்ப மருத்துவர் நீரப்பா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உனக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஆம் ராஜா. ஐயா. மறவாமல்
சபையோர் வாய்களை திறந்து நினைத்து பாடுங்க. இதுவரை எத்தனை பேர் சொல்றீங்க? நடத்தினீரே. ஆமாப்பா. இரவும் பகலும் என்னை நினைத்து ஆமாப்பா. இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி சொல்வோம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. வாய்களை திறந்து நன்றி சொல்வோம். நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமது நாமத்தை உயர்த்துகிறோம். உமது நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது நாமத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. வாய்களை திறந்து வாய்களை திறந்து நன்றி ராஜாவே. உமக்கு நன்றி. என்னை அழைத்தவரே, உண்மை உள்ளவரே, மாறாதவரே, மகத்துவமானவரே, அற்புதம் செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. உமை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். உமை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமை ஆராதிக்கிறோம் அப்பா. உமை நமஸ்காரம் செய்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் உயிரோடு எழுந்த என் ஜீவனுள்ள தேவராஜனே அப்பா, உமது தழும்புகளினாலே நாங்கள் சுகமாகி இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. இந்த காலை பொழுதிலே உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு தரம் வாய்களை திறந்து அந்நிய பாஷை பெற்றவர்கள் நீங்கள் அந்நிய பாஷையில் மற்றவர்கள் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போம் ஒரு தரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமை நன்றியோடு 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 துதிக்கிறோம். என் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நமஸ்கரிக்கிறோம். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. என்னை வழி நடத்தும் தேவன், என்னை அற்புதமாய் வழி நடத்தும் தேவன் நீரப்பா. உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். எங்களை உயர்த்துகிற தேவன் நீரப்பா. உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். எங்களை கைவிடாதவர் நீரப்பா. உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ராஜாவே. உமை நன்றியோடு துதிக்கிறோம். என்னை அழைத்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். சேற்றில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். புறக்கணிக்கப்பட்ட எங்களை நீர் உயர்த்தினீரே உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். ஜனங்கள் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாமல் பாதுகாத்த தேவனாய் இருக்கிறீரே உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். எங்கள் நோய்களிலே எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. கரங்களை தலைக்கு மேலாய் உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு தரம் நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜாவே. நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலை வேளையிலே முக்கியமாக நான் அந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம், இதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அதை குறித்து நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் இதை குறித்து எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். எங்களுக்கு பசியை ஆண்டவர் கொடுக்கிறார். பசியை கொடுக்கிறது ஆண்டவர். அதே மாதிரி அந்த பசியை பூர்த்தி செய்வதற்காக ஆகாரத்தையும் ஆண்டவர் தான் படைத்திருக்கிறார். ஆமென். அப்போ அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு முதலாவது தாகத்தை கொடுக்கிறார் அல்லது ஒரு வாஞ்சையை கொடுக்கிறார். அதற்கு பிறகு அதை பூர்த்தி செய்வதற்கு கர்த்தர் அங்கே எல்லா விதமான ஆயத்தங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. பாவம் செய்தால் நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டில் நாங்கள் சொல்லுவோம் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே ஒருவர் பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன? நியூ டெஸ்டமெண்ட்டில் கிருபை. கிருபையின் கீழ் பாவத்துக்கு மன்னிப்பு மாத்திரம் அல்ல, பாவத்திலிருந்து ஜெயம், வெற்றி. இது மிகவும் முக்கியம்.
அநேகர் இன்றைக்கு யோசிக்கிறார்கள், நான் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடம் மன்னிப்பு பெற்று திரும்பவும் பாவத்தை செய்து ஆண்டவரிடம் மன்னிப்பு பெற்று திரும்பவும் பாவத்தை செய்து இந்த கம்யூனியனில் வந்து மன்னிப்பு பெற்று அப்படியே அதே பாவத்திலே நான் வாழ்நாள் முழுவதும் ஜீவிக்க வேண்டும். இப்படி அநேகர் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் பிழையானது. பழைய உடன்படிக்கையிலே அங்கே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் பாவத்தை ஜெயங்கொள்வதற்கு அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கவில்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் எங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். அது மிகவும் முக்கியம். இப்போ ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ரோமர் 6:14. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அது கரெக்டா? ரோமன்ஸ் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் என்ன சொல்லப்பட்டிருக்குது? பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபை இருக்கிற ஒரு மனுஷனை ஒரு நாளும் பாவம் மேற்கொள்ளாது. அப்ப கிருபை, தேவனுடைய கிருபை எங்களுக்கு இருக்கும் பொழுது எப்பொழுதுமே ஆண்டவர் எங்களுக்கு பாவத்திலிருந்து ஜெயத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். அப்போ கிருபை இல்லாத சூழ்நிலையிலே தான் நாம் என்ன செய்கிறோம்? பாவத்திலே விழுந்து போகிறோம். அப்போ நாம் எப்பொழுதும், அப்போ பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவன் யார்? இதை என்னால் செய்ய முடியும், என்னால் இதை மேற்கொள்ள முடியும், என்னால் இதிலிருந்து வெற்றி பெற முடியும், அப்படி சொல்லுகிற ஒரு மனுஷன் பெருமை உடையவன். ஆனால் தாழ்மையுள்ள மனுஷன் யார்? நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய பிரசன்னம், அவருடைய ஆவியானவருடைய அனுகிரகம் இல்லாமல் என்னால் வெற்றி பெற முடியாது என்று தேவனை சார்ந்திருக்கிற மனுஷன் தாழ்மையுள்ள மனுஷன். அப்போ தாழ்மையுள்ள மனுஷன் தேவன் கிருபையை கொடுக்கிறார், அவன் பாவத்தை மேற்கொள்ளுகிறான். இப்போ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்குறேன், அநேக கிறிஸ்தவர்கள் சபைக்கு வருகிறார்கள், ஆனால் கிழமையில் 6 நாட்களும் அங்கே lived a compromised life, அதாவது பாவத்தோடு அவர்கள் ஜீவிக்கிறதை நான் பார்க்கிறேன். அங்கே பல காரியங்கள் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், அது என்ன சொல்றது, போனோகிராஃபி, இந்த செல்போனில் ஆபாசமான படங்களை பார்ப்பது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், உலக பிரகாரமானவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் இதற்கு அடிமையாகி இருக்கிறார்கள். என்னது? ஃபோனில் கள்ளமாக ராத்திரி நேரத்தில் ஆபாசமான படங்களை பார்க்குறது. அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, இல்லாட்டி சில நேரம் திருமணம் செய்த கணவன்மார் மனைவிக்கு தெரியாமல் இப்படிப்பட்ட படங்களை பார்ப்பது. இது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். அப்போ நீங்கள் இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி பரலோகத்துக்கு சென்று அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினதன் நோக்கம் நாம் பாவத்திலே ஜீவிப்பதல்ல. ஆபாசமான படங்கள் பார்க்கறது மாத்திரமல்ல, வீட்டில் மனைவியை கோபமாக திட்டுவது, சில நேரம் கோபம், இல்லாட்டி மன்னிக்காத குணம், எப்பொழுதும் மனக்கசப்போடு மற்றவர்களை மன்னிக்காமல் மனசில் கசப்பை வைத்து கொண்டிருப்பது, கோபத்தை வைத்து கொண்டிருப்பது, இவைகள் எல்லாம் எல்லாத்திலிருந்தும் ஆண்டவரால் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும், வெற்றியை கொடுக்க முடியும். ஆனால் அதுக்கு வெற்றியை கொடுக்கிறது, பாவத்தை ஜெயங்கொள்வதற்கு தேவனுடைய கிருபை தேவை. அப்போ இது ஆண்டவர் எங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டும். இதுதான் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் இன்னைக்கு அநேகர் நாங்கள் புதிய உடன்படிக்கைக்குள் வந்தாலும், இது புதிய உடன்படிக்கை என்ன? ஆண்டவர் சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை உங்களோடு ஏற்படுத்துகிறேன். என்ன? என்னுடைய இரத்தத்தை உங்களுக்காக சிந்தி என்னுடைய ஜீவனை உங்களுக்காக நான் கொடுக்கிறேன். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையின்படி என்ன? ஆண்டவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன்.
அப்போ வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் உள்ள அந்த எல்லா சபைகளையும் பார்த்தீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் அந்த அது என்ன சொல்லுது, வெண்மையான வஸ்திரத்தை நான் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க நான் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் அந்த மன்னாவை கொடுப்பேன். அப்ப ஜெயம், ஆண்டவர் நாம ஜெயத்தோடு ஜீவிக்க வேண்டும். பாவத்துக்கு கிருபை உள்ளவன் பாவத்தை மேற்கொள்ளுகிறான், பாவத்திலிருந்து வெற்றி பெறுகிறான், பரிசுத்தமாக வாழுகிறான். இந்த வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் வந்தார். அப்ப இந்த மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பாவத்தை மன்னிப்பார் மாத்திரம் சொல்லவில்லை, பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இயேசு வந்ததன் நோக்கம் என்ன? பாவத்தை நீக்கி எமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு, விடுதலை கொடுப்பதற்கு. அப்போ அதற்காக நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன எபிரேயர் புஸ்தகத்தை சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுக்கு தேவை வரும் பொழுது, நாங்கள் விழப்போகும் பொழுது, நாம் தேவனுடைய அந்த சந்நிதியில் ஆண்டவருடைய கிருபையை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும், எனக்கு பலன் தாரும், எனக்கு உம்முடைய அபிஷேகத்தை தாரும். அப்போ அந்த கிருபை இல்லாமல் ஒரு நாளும் நாம் வெற்றி பெற முடியாது. அதை நம்ம சில நேரம், நான் போன முறை உங்களுக்கு சொன்னேன், அந்த பேதுரு தன்னுடைய சொந்த பலத்தினாலே பேதுரு என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் உண்மை காட்டி கொடுக்க மாட்டேன், யார் காட்டி கொடுத்தாலும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அது என்ன? தன்னுடைய சொந்த கான்ஃபிடன்ஸ், பலத்தினால் சொல்லுவது. ஆனால் சொல்லி ஒரு சில நாட்களிலே பேதுருவால் தன்னுடைய வார்த்தையே அங்கு காத்து கொள்ள முடியாமல் போனது. அவன் தோல்வி அடைந்தான். பிறகு என்ன செய்தான்? அதிலிருந்தும் அவன் படிக்கவில்லை. உடனே திரும்ப நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று ராத்திரி முழுவதும் மீன் பிடித்து அங்கே ஒரு மீனும் அவனால் பிடிக்க முடியவில்லை. அப்போ அப்படி கடைசியாக ஒன்றும் பிடிக்க முடியாமல் காலை நேரம் வந்த பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், நீர் வலையை மற்ற பக்கம் போடு. அப்போ அதுக்கு பிறகுதான் பேதுரு சொன்னார், தன்னால் ஒன்றுமே முடியாது, ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும். ஆகையால் நான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு என்ன சொல்லுவது? சபைக்கு வருவது நல்லது, கம்யூனியனில் பங்கு பெறுவது நல்லது, இவைகள் எல்லாம் நல்ல காரியம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நாம் ஜெயம் கொள்ளுகிற ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும். பாவத்திலே நாம் இனிமேலும் ஜீவிக்க கூடாது. பாவம்னா ஒவ்வொரு ஆளுக்கும் பாவங்கிறது ஒவ்வொரு லெவலில் இருக்குது. இப்போ கிரேட் 1ல் உள்ள ஆட்களுக்கு பாவம்னா என்ன? விபச்சாரம் செய்யக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது. அது எல்கேஜி, கிரேட் 1 லெவல். அதிலே இருக்கேலுமா சிலவங்க 20 வருஷமாக ரசிக்கப்பட்டோம், அதே லெவல் தான். இல்லை, நான் சாராயம் அவர் மாதிரி நான் சாராயம் குடிக்கிறதில்ல, சிகரெட் குடிக்கிறதில்ல, விபச்சாரம் செய்கிறது. அது கிரேட் 1 லெவல். அதுலேருந்து கிரேட் 2க்கு போகணும். யாராவது ஒரு உங்களை ஹர்ட் பண்ணால், உங்களுக்கு மனவேதனைப்படுற மாதிரி செஞ்சால் மன்னிக்கிறது. அதுக்கு அடுத்த லெவல் என்ன? ரைட், அங்கே எல்லாம் வெளியில எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் மனசுக்குள்ள தவறான சிந்தனைகள், அசிங்கமான சிந்தனைகள், ஆபாசமான சிந்தனைகள், எப்பயும் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவர் ஏன் லேட்டாக வந்தார்? சில நேரம் அவர் எங்கேயோ வார நேரம் குழியில் விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்து போட்டு வந்திருப்பார், கொஞ்சம் லேட்டாகி இருக்கும். ஆனால் அதுக்கு முதல் நம்ம அவரை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ மனசில் தவறான சிந்தனை, அது அடுத்த லெவல். இப்படியாக எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே லெவலில் இருப்பதல்ல. நாங்கள் எந்த லெவலில் இருக்கிறோமோ, எந்த லெவலில் எங்களுக்கு வசனம் தெரியுமோ, அந்த லெவலில் நாம் ஆண்டவருக்கு உண்மையாக ஜீவிக்க வேண்டும் என்பதையே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த லெவலில் நம்ம அந்த வசனம் தெரிஞ்சால் அதுக்கு கீழ்ப்படியான ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ அதுக்கு பிறகு ஆண்டவர் தொடர்ந்து எங்களை இன்னும் வெளிச்சத்திலே நடத்துவார். இன்னும் எங்களுடைய அதாவது ஒருவர் சொன்னார், அந்த ஒரு பிரைட் லைட்டுக்கு நமக்கு நெருங்கி போக அநேக காரியங்களை நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆகையால் நாம் தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை போல் நாளுக்கு நாள் ஆண்டவர் எங்களை மாற்றி கொண்டு வருகிறார். ஆமென். அப்போ அதனால நீங்கள் உங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அது உங்களுடைய வீட்டிலே வெளிப்பட வேண்டும்,
உங்களுடைய மனைவியை நேசிக்கிற விதம், உங்களுடைய பிள்ளைகளை நடத்துகிற விதம், ஆஃபீஸில் நீங்கள் போகிற விதம். ஆஃபீஸில் வந்து சிலவங்க மேரி பண்ணி இங்கே இருப்பாங்க, ஆஃபீஸில் போனால் அங்கே உள்ள பெண்களோட ரொம்ப ஃப்ரீயாக பழகிறது. அதில் ஒரு கண்ட்ரோல் இருக்காது. மனைவி இல்லைன்னொன்னே அந்த வரம்புகளை மீறி அவர்களோடு பழகுவது இப்படியான. அப்போ நாம் மனைவி இல்லாவிட்டாலும், நாம் தனியாக இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு முன் உண்மையாக இருக்கிறோமா? இப்போ இந்த மாதிரி வீக் டேஸில் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? ஆஃபீஸ் லெவல் இது மிகவும் முக்கியம். அப்போ வந்து இதுக்கு தான் தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். தேவன் ஒரு நாளைக்கு நாங்கள் சண்டே வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து நாங்கள் ஒரு 1 hour சபையில் இருக்கிறோம். ஆனால் மிகுதி பல மணித்தியாலங்கள் நாங்கள் வெளியிலே கழிக்கிறோம். அப்போ அங்கே நாங்கள் இருக்கும் பொழுது நாம் வந்து என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு சாட்சி. இதுதான் ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது. வெற்றி உள்ள ஜீவியம், ஜெயம் உள்ள ஜீவியம். இது முடியுமா பாஸ்டர்? முடியும். சிலவங்க சொல்லுவாங்க, ஓ இது இம்பாசிபிள், ஏன் இந்த ஃபோனை திறந்தால் அங்கே சோதனை இருக்கிறது, வெளியிலே போனால் சோதனை இருக்கிறது. ஆமாம், சோதனை இருக்கிறது தான். பெண்களோடு பெண்கள் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, யார் தாவீது வந்து விபச்சாரம் செய்தான், பாவம் செய்தான். அதே மாதிரி பத்சீபாவும் அந்த அப்படிப்பட்ட ஒரு வெளிப்புறமாக எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்துல அப்படி ஒரு உடம்பு தெரிகிற விதத்திலே குளித்து கொண்டிருப்பது சரியா? அவளும் வந்து தாவீதை அங்கே ஒரு சோதனைக்கு உட்படுத்தினாள். அப்போ பெண்கள் என்ன, நாங்களும் நாம் உடுக்கிற உடை அவைகளையும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் ஒரு ஆணை நாம் தவறான விதத்திலே பார்க்கும்படியாக நாம் தூண்டுகிறோமா? அது மிகவும் முக்கியம். இன்றைக்கி வந்து வெளியில் போனால் பெண்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் அல்லது சரியான மோசமாக இருக்குது. இப்போ என்ன, நம்ம உள்ளுக்கு உடுத்துகிற ஆடைகளை நார்மலாக வெளி ஆடைகளை போல் உடுத்தி கொண்டு பெண்கள் திரிகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது வந்து அதுக்காக இதை வந்து ஆண்கள் எக்ஸ்கியூஸாக பயன்படுத்தி பாவம் செய்யும். அதுதான் நான் சொல்கிறேன், கிருபை. அந்த கிருபை இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் என் கண்களை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். நாம் ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியும், ஆண்டவருக்காக வாழ முடியும். ஆமேன். அப்போ அதனால பாஸ்டர் சுற்றி வர பாவம் இருக்குது, கம்ப்யூட்டர் திறந்தால் பாவம், பஸ்ஸில் போனால் பாவம், ஆஃபீஸில் போனால் எனக்கு பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாதுன்னு சொன்னால் ஆண்டவரே உங்களை ஜட்ஜ் பண்ணுவார். ஏன்? ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக உண்மையாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் வந்து நாம் யார்? நாம் வந்து ஆண்டவருடைய பிரைட்னா மனையாட்டி. ஏன்னா அப்போ ஆண்டவர் தான் மணவாளன். அப்போ அவர் சொல்கிறார், நாம் அவருக்கு உண்மையாக ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் எங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ அதனால் நான் விசேஷமாக வாலிபர்கள் எல்லாருக்கும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க, பரிசுத்தமாக வாழுங்க, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, ஆவியில் நிறைஞ்சு ஆண்டவருக்காக நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லாவிட்டால் நாங்கள் இஷ்டம் போல் பெற்றோருக்கு தெரியாமல் தவறான வழியில் போகிறது, பாவங்கள் செய்கிறது, ஆபாசமான படங்களை பார்க்கிறது. விசேஷமாக நான் வாலிபர்களுக்கு விரும்புகிறது, ஆபாசமான படங்களை பார்த்து தவறான முறையிலே பாலியல் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் அது பின்னாளில் உங்களை பாதிக்கும். அநேக வாலிபர்கள் வந்து என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் சொன்னால் மாஸ்டர்பேஷன், செக்ஷுவல். இப்போ இது வந்து திருமணத்துக்கு முன்னுக்கு, நான் இதெல்லாம் சிலதை ஓப்பனாக பேசுகிறேன், ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், திருமணத்துக்கு முன்னுக்கு மாஸ்டர்பேஷன் என்ன, சுய இன்பம். அப்போ அதை திருமணத்துக்கு முன்னுக்கு நாம் அந்த மாதிரியான காரியங்களை பழகணும்னு சொன்னால் பின்னுக்கு திருமணம் முடித்த பிறகு தாம்பத்திய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உருவாகும். உங்களுடைய மனைவியை உங்களால் திருப்திப்படுத்த முடியாமல் போகும். அதனால் வாலிபர்கள் வந்து நீங்கள் இந்த விஷயத்தில், அதான் ஆண்டவர் ஒரு ப்ரீச்சர் சொன்னார், யாரோ ஒரு பிரசங்கி சொன்னார், ஏன் இந்த ஆண்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த செக்ஷுவல் இது என்ன சொல்கிறது, செக்ஷுவல்
அந்த பாலியல் அந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆண்களுக்கு. அப்போ அது ஏன் அப்படி ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு? ஏன் அது 20 வயசு வரைக்கும் அந்த மாதிரி வராமல் அப்படியே அடக்கி வச்சிருந்து திருமணம் செய்கிற நேரம் அது வெளிப்படுற மாதிரி ஆண்டவர் வச்சுருந்தா என்ன? ஏன் அப்படி? ஏன்ன காரணம்னு சொன்னால், திருமணத்துக்கு முன்பே இவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எங்களிடம் எதிர்பார்க்கிறார். அப்போ தான் நம்ம திருமணத்துக்குள்ளே போன பிறகும் ஒய்ஃபுக்கு உண்மையாக, மனைவிக்கு உண்மையாக நம்ம அதில் பரிசுத்தமாக அந்த இதில் நம்ம இருப்போம். விளங்குதா? அப்போ அதனால் இந்த காரியங்களிலே நாம் ஆண்டவரோடு நடந்து உண்மையாக இருக்க வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவன் பாபிலோனிலே ஜீவித்தான். பாபிலோன் என்பது பாவம் நிறைந்த ஒரு நகரம். இன்னைக்கு பாரிஸ், லண்டன், நியூயார்க்லாம் அங்கெல்லாம் சரி வெளியிலேயே வெளிப்படையாக பாவம். அது இப்பொழுது இலங்கைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான பாவம் நிறைந்த உலகத்திலும் தானியேல் வந்து கர்த்தருக்கு உண்மையாக ஜீவித்தான். அப்போ நம்ம பாவம் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனுடைய கிருபையினால் எம்மால் பாவத்தை மேற்கொள்ள முடியும், பாவத்தை ஜெயங்கொள்ள முடியும், பாவத்துக்கு மேலாக ஜீவிக்க முடியும். ஆமேன். இது வந்து முடியாத காரியம் அல்ல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பாவத்தில் நான் விழுந்து இந்த பாவத்திலே தான் நான் ஜீவிக்க வேண்டும், என்னால் இதை வெற்றி கொள்ள முடியாது. அது சாத்தான் உங்களிடத்திலே சொல்லி இருக்கிற ஒரு பொய். இது தேவன் சொன்னதல்ல. சாத்தான் உங்களுக்கு ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறான். என்ன சொல்லி இருக்கிறான்? இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுபட முடியாது, அதை என்னால் மேற்கொள்ள முடியாது, என்னுடைய கோபத்தை என்னால் மேற்கொள்ள முடியாது, என்னுடைய பண ஆசையை என்னால் மேற்கொள்ள முடியாது, மற்றவர்களை குறித்து பொறாமை கொள்வதை என்னால் மேற்கொள்ள முடியாது, ஆபாசமான சிந்தனைகளை என்னால் மேற்கொள்ள முடியாது. இப்படி எல்லாம் சாத்தான் உங்களுடைய இருதயத்திலே இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க முடியாது என்று பொய்யை சொல்லி இருக்கிறான். அநேகர் என்கவுண்டர் போனாலும் போயிட்டு வந்தாலும் நான் சில பார்க்குறேன், திரும்பவும் அதே பாவத்திலே ஜீவிக்கிறார்கள். என்கவுண்டர் போனோன்னா அது என்கவுண்டர் ஒரு ப்ரோக்ராம் அல்ல. அதன் மூலமாக உடனே அதற்கு பிறகு நாம் தேவனோடு நடக்க வேண்டும், ஆண்டவரோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும், ஆண்டவரை நேசித்து ஆண்டவரோடு நடக்க வேண்டும். அப்போ தான் ஒரு கம்ப்ளீட்டாக முழுவதுமாக ஆண்டவர் வெற்றியை கொடுக்க முடியும். ஆமேன். ஆகையால் இது வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, பாவத்தில் இருந்து வெற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தான் நம்மை கர்த்தர் அழைக்கிறார். திரும்பவும் தோல்வியோடு ஜீவிப்பதற்காக அல்ல. அப்படின்னா உலக ஆக்களுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ எங்களால் உலக பிரகாரமான ஒரு மனுஷனுக்கும் எங்களுக்குள் வந்து பரிசுத்த ஆவியானவர் ஜீவிக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் ஜீவிப்பதன் காரணம் என்ன? தேவன் எமக்கு வெற்றியை கொடுக்க. அப்போ இது இந்த வெளிப்பாடு எங்களுக்கு அவசியம். புதிய உடன்படிக்கையில் அதுதான். பழைய உடன்படிக்கையில் என்ன? மோசே மேலே போன போது ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் புதிய உடன்படிக்கையில் என்ன? இயேசு கிறிஸ்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு யார் வந்தது? பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து ஒரு இந்த கல்லினால் செய்யப்பட்ட கற்பனைகள் அல்ல. அவர் தேவன். அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். அவரால் உங்களுக்கு பலத்தை கொடுக்க முடியும். இந்த பாவங்களை இருந்தால் மேற்கொண்டு ஜீவிக்க பலத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமேன். நாம் இதை விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். கர்த்தர் எமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம். அப்போ தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே நாம் வர வேண்டும். எதற்காக? கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆமென். கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் ஜெயங்கொள்ளும்படியாக தேவனுடைய கிருபாசனத்தண்டையிலே வர வேண்டும் என்று தேவன் எங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், நாம் வந்து முதலாவது ஏதாவது ஒரு பாவத்திலே நாம் விழுகும் பொழுது உடனடியாக தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு பாவத்தை நான் செஞ்சிட்டோன்னா ஒரு 2-3 நாள் அப்படியே இருக்கிறதல்ல. உடனடியாக ஆண்டவரே என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும்,
அப்போ என்ன செய்யும்? உடனே ஆண்டவர் எம்மை அந்த குற்ற உணர்விலிருந்து உடனே தேவன் விடுதலை செய்வார். விடுதலை செய்த பிறகு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். சரியா? இப்போ ஒரு மனுஷன், உதாரணத்துக்கு ஒரு மலையிலே ஒரு மனிதன் ஏறிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று வலிக்கு ஒரு கல்பாறையிலே தொங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒன்று என்ன செய்யலாம்? ஆண்டவரே உதவி செய்யும் என்று கேட்கலாம். இல்லை என்றால் நான் எப்படியாவது ட்ரை பண்ணி திரும்ப ஏறுகிறேன் என்று ஏற முடியாமல் வலிக்கு கீழே விழுந்து அவன் எலும்பும் உடைந்து போகிறது. உடைந்து போன பிறகு என்ன? ஆண்டவர் அவனை தூக்கி எடுப்பார். அது என்ன? தேவன் இரக்கம் காட்டுவது. சரியா? இரக்கம் காட்டி தூக்கி எடுத்து அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து அவனுக்கு இரக்கத்தை காட்டுகிறார். ஆனால் அவன் வலிக்கு விழும் பொழுது உடனே தேவனே எனக்கு கிருபை தாரும் என்றால் ஆண்டவர் அவனை விட ஒரு பலமான கரம் அவனை மேலே தூக்கி செல்லும். ஆமென். அநேக நேரம் எனக்கும் அந்த மாதிரி, நீங்கள் யோசிக்காதீங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான். எனக்கும் பலவிதமான சோதனைகள் வரும். சில நேரங்களில் நான் நினைப்பேன் நான் இதில் விழுந்தே போய் விடுவேன். ஆனால் ஆண்டவரன் ஜெபிக்கும் பொழுது நான் எதிர்பாராத விதமான பலத்தை ஆண்டவர் கொடுப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். God will strengthen. ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ அதனால இனிமே இந்த டெவில் சாத்தான் எப்பொழுதுமே அவன் ஒரு பொய் சொல்லுகிற ஒருவன் உங்களுடைய காதிலே எப்பொழுதுமே ஒரு பொய்யை சொல்லி கொண்டிருப்பான். உன்னால் முடியாது, இதை மேற்கொள்ள முடியாது, இதிலிருந்து வெற்றி பெற முடியாது, இப்படியே தான் ஜீவிக்க வேண்டும், தோல்வியிலே தான் இருக்க வேண்டும். இது சாத்தான. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் இவ்வாறு பேச மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே நம்மை உற்சாகப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே நம்மை பலப்படுத்துவார். அவர் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை எம்மோடு பேசி எம்மை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ அதனால நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். என்னமோ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை பிரசங்கம் பண்ணல, வேறு என்னத்தையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் சரி, இப்போ இதில் நாம் யோபுடைய வாழ்க்கையை பார்ப்போம். யோபுடைய வாழ்க்கையை எடுத்தால் யோபு சொல்லுகிறான். யோபு 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 42:5 அதை வாசிப்போம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அப்ப என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது உம்முடைய கண் என்னை காண்கிறது. அப்போ ஒன்று நம்ம ஆண்டவரை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். கேள்விப்பட்டு பிரசங்கத்தை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். ஆனால் யோபு சொல்லுகிறான், இவ்வளவு நாள் நான் என் காதினால் உம்மை கேட்டேன், இப்பொழுது என்னுடைய கண் உம்மை கண்டது. இது என்ன? இது என்ன சொல்றது? ரெவலேஷன், வெளிப்பாடு. இப்போ நான் இந்த புது உடன்படிக்கையை பற்றி இப்போ உங்களோட பேசினாலும் அநேக வருஷம் இதை குறித்த வெளிப்பாடு இல்லாமல் தோல்வியில் நான் ஜீவிச்சிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்ப பாவத்தில் விடுறது, பின் வாங்கிறது, இப்படி இருக்கிறது, இந்த மாதிரி விளங்குதா? அப்போ அதை குறித்த ஒரு வெளிப்பாடு, உண்மை குறித்து என் காதினால் நான் கேட்டேன், ஆனால் இப்பொழுது என்னுடைய கண்கள் உம்மை கண்டது. அப்போ அந்த கண்கள் கண்டது என்னன்னா, அந்த வெளிப்பாடை தேவன் எமக்கு கொடுக்க வேண்டும். அப்போ இந்த வெளிப்பாட்டை யாருக்கு கர்த்தர் கொடுப்பார்? இப்போ சிலவங்க என்ன, அவங்களுக்கு பாவத்தில் ஜீவிக்கிறத பற்றி கவலை இல்லை, தோல்வியில் இருக்கிறத குறித்து கவலை இல்லை, வெற்றி இல்லாமல் இருக்கிறத குறித்து கவலை இல்லை. அநேகர் அப்படி இருக்கிறதுலையும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஆண்டவர் இந்த கண்களால் அவர்களால் காண முடியாது. தேவன் யாருக்கு வெளிப்பாட்டை கொடுக்கிறார்? உண்மையாக தேவனுக்காக ஜீவிக்கிற வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன், சத்தியத்தை தேடுகிற மனுஷன். 7 தரம் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன், தேவனே எனக்கு வெற்றியை தாரும், இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடு? புது உடன்படிக்கையின் வெளிப்பாடு. எப்படி வெற்றியோடு ஆண்டவரோடு ஜீவிப்பது,
அதனால் இன்றைக்கி வந்து இந்த பிரசங்கத்தை கேட்டோன்னே உடனே எல்லாம் இதாகிரும்னு யோசிக்க நீங்கள் வந்து ஆண்டவரை தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு வெளிப்பாட்டை தாரும் என்று கண்களை திறந்தருளும். இப்போ யோபு வந்து ஒரு நல்ல மனுஷன். யோபுட கதையை எடுத்தோன்னு சொன்னால், யோபு வந்து பரிசுத்தமானவன், நீதிமான், நல்ல மனிதன். அவனுடைய பிள்ளைகளுக்காக அவன் ஜெபித்தான், அவன் ஆண்டவருக்கு பயந்த மனுஷன், எல்லாம் யோபுக்கு இருந்தது. ஆனாலும் அவனுடைய கண்கள் ஆண்டவரை காணவில்லை. ஏன்? முதல் அதிகாரத்திலே இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிறோம். என்னது? அவன் வந்து தேவனுக்கு பயந்தவன், நல்ல மனுஷன், தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவன், ஏழைகளுக்கு உதவுகிறவன், இப்படி நல்ல மனிதனாகத்தான் அவன் இருந்தான். ஆண்டவருக்கு பயப்படுகிற மனிதனாக இருந்தான். ஆனால் தேவனை குறித்த ஒரு முழுமையான வெளிப்பாடு யோபுவுக்கு இருக்கவில்லை. ஆகையால் என்ன செய்தார்? சாத்தான் வந்த பொழுது ஆண்டவர் வந்து சாத்தான் அவனை தொடும்படியாக அனுமதித்தார். ஏன்? தேவன் தன்னை குறித்த ஒரு முழுமையான வெளிப்பாட்டை யோபுவுக்கு கொடுக்க வேண்டும். அப்போ சில நேரம் சாத்தானை குறித்து நம்ம எந்த நேரமும் பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சில நேரம் ஆண்டவரே சாத்தானை பயன்படுத்துவார். நாங்கள் யோசிக்கிறோம் சாத்தான் வந்து சாத்தானும் ஆண்டவருக்கு கீழே தான் இருக்கிறான். அப்போ அவன் வந்து ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டான். என்னத்துக்கு? நீர் முதலாவது யோபுவை சுற்றி ஒரு வேலியை வைத்திருக்கிறீர், அவனுடைய பிள்ளைகளை சுற்றி ஒரு வேலியை வைத்திருக்கிறீர், அவனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் சுற்றி ஒரு வேலியை வைத்திருக்கிறீர். அப்போ இந்த கால வேலையில் நாங்கள் என்ன உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன், சும்மா சாத்தானுக்கு பயப்பட வேணாம். சிலர் எந்த நேரமும் சாத்தானுக்கு பயம். சிலர் இந்த ஆண்டவரை விட எந்த நேரம் சாத்தானை பற்றியே கதைத்து கொண்டிருப்பார்கள். பாஸ்டர் சாத்தான் என்னை அடித்து விட்டான், சாத்தான் வருகிறான், எந்த நேரமும் சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. அவன் சிலுவையிலே அவன் தோல்வி அடைந்து விட்டான். அவன் ஒரு தோல்வி அடைந்த ஒருவன் சாத்தான். அவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். அப்போ ஆனால் ஒன்று என்ன, அவன் வந்து நல்லாக பார்த்துக்கொள்ளுங்கள், அவன் ஆண்டவரிடத்திலே அவன் அனுமதி கேட்க வேண்டி இருந்தது யோபுவை தொடுவதற்கு. அப்போ நீங்கள் இது உண்மையாக தேவனோடு நடந்தால், ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு நடக்கணும். பாவத்தில் விழுந்து பாவத்துக்கு இடம் கொடுத்து எல்லா விதமான பாவங்களை செய்து கொண்டால் சாத்தான் சும்மாவே உங்களுக்குள் வந்து விடுவான், வீட்டுக்குள் வந்து விடுவான். ஆனால் நாம் ஆண்டவரோடு நடந்தால் தேவனிடத்தில் முதலாவது சாத்தான் அனுமதி கேட்க வேண்டும். எதற்கு? அப்போ உங்கள் எல்லாருடைய குடும்பத்தை சுற்றி ஒரு வேலியை ஆண்டவர் வைத்திருக்கிறார், உங்களுடைய சொத்துக்களை சுற்றி வேலியை வைத்திருக்கிறார், பிள்ளைகளை சுற்றி. அப்போ அந்த வேலியை ஆண்டவர் நீக்கினார் சாத்தான் யோபுவை தொடுவதற்கு. அப்போ அதன் மூலமாக என்ன நடந்தது? பலவிதமான வேதனைகளுக்கூடாக யோபு கடந்து போய் கடைசியாக அந்த குழப்பத்தின் மத்தியில் அவன் தேவனை கண்டான். அதுதான் மிகவும் முக்கியம். அப்போ அவன் அந்த சில நேரம் ஆண்டவர் எங்களை ஒரு பாடான ஒரு வழிக்கூடாக கொண்டு போகும் பொழுது நாம் சில நேரம் நான் நன்றாக ஒழுங்காக இருக்கிறேன், ஆண்டவரோடு இருக்கிறேன், ஏன் இதுவெல்லாம், ஆனால் அதற்கூடாக ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். தான் யார்? அப்போ யோபு வந்து ஆண்டவரை குறித்து ஒரு வல்லமையான ஒரு வெளிப்பாட்டை யோபு பெற்றுக்கொண்டான். அப்போ ஆண்டவரானே வெளிப்பாடுனா ஆண்டவர் உடனே யோபுவை பார்த்து நான் பரிசுத்தவான் அது இதெல்லாம் ஒன்றும் ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார்? முதல்ல மாதிரி ஒரு பெரிய மிருகம் கடலுக்கு கீழே இருக்குது, அதை ஒன்றால் அது மாதிரி ஒன்றை ஒன்றால் உருவாக்க முடியுமா? இல்லாட்டி காற்றின் பண்டகசாலை எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பனி, அந்த இதுகள்லாம் அந்த பண்டகசாலை. ஆண்டவர் அவருடைய வல்லமையை யோபுவுக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினோன்னு யோபு வந்து இவ்வளவு நாள் அறியாத விதத்திலே தேவனை அறிந்து அவன் சொன்னான், இவ்வளவு நாள் நான் காதினால் கேட்டேன், இப்பொழுது என்னுடைய கண்கள் உம்மை கண்டது. அப்ப நாம் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீவிக்கணும். என்னுடைய கண்கள், எங்களுக்கு வெளிப்பாடு அவசியம். இதை குறித்து அந்த இன்னொரு நல்ல உதாரணம் வந்து அந்த எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் போய் கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களோடு நடந்து வந்தார். ஆனால் அவர்களுடைய கண்கள் மூடப்பட்டிருந்தது. அவர்கள் இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அப்போ அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம்.
லூக்கா 24:14. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். Verse 16. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அங்க பாருங்க, ஒரு சூழ்நிலையில கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, இன்னொரு சூழ்நிலையில கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப இது ஆண்டவர் நம்முடைய கண்ணை திறக்கணும். அப்ப இது ஆண்டவர் எங்களுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டும். ஆமே, இந்த வெளிப்பாட்டை நானும் யோபுவை போல் பெரிய பரிசுத்தவான் என்று யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை வெளிப்படுத்தினார். நீ அப்படிப்பட்டவன் அல்ல, நீ ஒரு பரிசேயன் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடை கொடுத்தார். நீ முதலாவது மன்னிப்பு, உன்னுடைய உள்ளானவைகளை நீ சுத்தப்படுத்து. வெளிப்புறத்திலே நீதிமானாய் நீ உன்னை காண்பித்து கொள்ளாதே, வெளிப்புறத்திலே நீதிமானை போல் நீ நடந்து கொள்ளாதே. அங்கே உள்ளே ஒரு கல்லறை, வெள்ளையடிப்பிக்கப்பட்ட கல்லறை, அந்த பொரல்ல செமெட்ரிக்கு போன எப்படி கல்லறைகள் அழகாக இருக்கிறதோ, ஆனால் உள்ளே எப்படி நாற்றமாக இருக்கிறதோ அப்படியாக அங்கே உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆகையால் இந்த வெளிப்பாடு ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டும். அதை கண்ட பொழுது நானும் இந்த ஏசாயா போல்தான், நான் அப்படியே விழுந்து விட்டேன் ஆண்டவருக்கு முன்பாக. நான் சொன்னேன், ஆண்டவரே, ஏசாயாவை போல், ஆண்டவரே, நான் அசுத்தமான மனுஷன், எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை தாரும். இந்த வெளிப்பாடு ஆண்டவரிடத்துல வரணும். இல்லாட்டா நாம் என்ன செய்வோம்? அதுக்கு பிறகு தேவன் பலத்தை கொடுப்பார். அது எப்படி வெற்றியாக ஜீவிப்பது ஆண்டவர் கொடுப்பார். அப்போ இது மிகவும் முக்கியம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்திலே நான் ஜெபித்து கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்டு நான் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, எனக்கு இந்த வெளிப்பாட்டை நீர் தாரும். இந்த புதிய உடன்படிக்கையின் கூட ஆவியின் நிறைவோடு உம்முடைய வல்லமையோடு ஜீவிக்க எனக்கு கிருபையை தாரும். ஆமென். ஏனென்றால் இன்றைக்கு நான் பல கிறிஸ்தவர்களை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன். என்னென்றால் அநேகர் இந்த பாவத்தை மேற்கொள்ளுவதில்லை. அதோடு இந்த உலகத்தில் இருக்க இந்த பாவ சூழ்நிலை அவங்க நினைக்கிறாங்க, அந்த உலகத்தோட, அந்த உலகத்தாரை போல் நான் இதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஜீவிக்கணும். அப்போ இன்றைக்கி உலகத்தின் மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அங்கே வேறுபாடு இல்லாததை போல் நாம் பலவீனராக காணப்படக்கூடாது. ஆமென். நாம் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதுக்கு என்ன? ஆண்டவர் கிருபையை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் சாத்தானுக்கு பயப்படுவதோடு தேவனுக்கு பயப்படுங்க. ஆமென். யோசேப்பு தேவனுக்கு பயந்த போது அவன் அங்கே ஓடி போனான். அப்போ தேவ பயம்தான் முக்கியம். ஆமென். அப்போ சாத்தானிலிருந்தும் ஆண்டவர் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஆகையால் இந்த காலை வேளையிலே நாம் நம்முடைய இருதயத்தை நாம் கர்த்தரிடத்திலே நாம் திறப்போம். திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்கு நீர் கிருபையை தாரும், எனக்கு நீர் பலத்தை தாரும், எனக்கு நீர் வெற்றியை தாரும். ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையிலே பெற்ற அந்த வெற்றியை காண என்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று இந்த கால வேளையிலே நாம் எல்லோரும் ஜெபிப்போம் ஆண்டவரிடத்திலே.